அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் இச்செய்திகளை ஃபார்வர்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரபு நாட்டிலிருந்து கண்ணாடி பலகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 364 கிலோ கேப்டகன் மாத்திரைகள் குவைத் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதாவது இன்றைக்கி நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குவைத் அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான டெஸ்ட்டு, அதாவது டெக்னாலஜிக்கு மூலமாக இந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, எல்லா இடங்களிலுமே தரவாக இப்போ என்ன செய்யுதுன்னா சல்லடை போட்டு சலிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நிலையில் எத்தனை பேர் எந்தெந்த சதிமுறைகளில் தன்னுடைய நாட்டை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த குவைத் நாடு என்ன செய்து சாதுரியமாக பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவைத் அரசாங்கத்தால் ஆதரவாக நிலையான 50 பில்ஸ் இந்த ரொட்டி இருக்கு இல்லையா, குபுஸ், இது நமக்கு தர்றது எந்த அளவுக்கு நம்மளுடைய வெளிநாட்டவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் இந்த குடிமகன்களுக்கு இந்த குபூஸ் பாக்கெட் 50 ஃபில்ஸ் குபூஸ் பாக்கெட், அதை வந்து மைதா மாவுலையும் தராங்க, கோதுமை மாவுலையும் தர்றாங்க. அது எவ்வளவுக்கு நமக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு புரோஜனமான முறையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசை தொட்டு இறைவனிடத்திலே, அல்லாஹ் இடத்திலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பிரார்த்தனை செய்யலாம். காரணம், ஒவ்வொரு சில வெளிநாட்டவர்கள் சம்பளம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 50 பில்ஸ் குபீஸை வாங்கி என்ன செய்கிறாங்க, அழகாக டீயில் நினச்சி சாப்பிட்றாங்க. சிறிய அமௌண்ட்டில் தன்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு இது மிகவும் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இருக்குது. இது உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வயிறார வந்து பசியை ஆற்ற முடியாவிட்டாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அன்றைய சூழ்நிலையில் பசி ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த குபூஸ் வகிக்கிறது. அந்த விதத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து குவைத் அரசாங்கம் பாதுகாப்பு வேட்டைகளை வந்து அதிகமாக பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து ஜஹரா பகுதியில் வந்து நடவடிக்கை எடுத்ததில் அதிகமான விதிமுறைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து 5500 பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காலவாதியான வதிவிட அனுமதிகள் இல்லாமல் வசித்தவருக்காக ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து தொடர்பான குற்றங்கள் காரணமாக 43 வாகனங்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்திருக்கிறது. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் போக்குவரத்து பிரச்சனையாக இருந்தாலும், விசா காலாவதியான பிரச்சனையாக இருந்தாலும், மற்ற எல்லா விஷயங்களையும் நாளுக்கு நாள் போக்குவரத்து துறை என்ன செய்யுது, பரிசோதனை செய்கிறது என்பதுதான்